அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். இது எப்படி பாத்தியா கட்டி வச்சிருக்கீங்க? பாத்தி தண்ணி ஹீட் பண்ணி அதில் இறக்குறது. அது அந்த கடல் தண்ணியே இல்லாட்டி வந்து போர் வாட்டர். அங்க இப்ப நிலத்தடி நீரே வந்து இங்க உப்பா தான் இருக்கும். உப்பா தான் இருக்கும். இப்ப அந்த போர் தண்ணி இறக்குது அது மாதிரி இறப்பீங்களா? ஆனா கடல் தண்ணி வரும்ல அது எப்ப? மார்ச்சுக்கு மேல கடல் தண்ணி வரும். இது உப்பா மாறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுண்ணா? 4 நாள்ல உப்பா ஆயிடும். 4 நாள்ல உற்பத்தி. எவ்வளவு வெயில் காயுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பா மாறுமா? உற்பத்தி ஆகும். இப்ப தூள் பண்றாங்க அது மிஷின்ல அரைக்கணும். இது நாங்கள் 4 நாள்னா அது 10 நாள் போட்டோம்னா சால்ட் அரைக்க கரெக்டாக இருக்கும். ஓ, இது 4 நாள் எடுத்துருவீங்க, 10 நாள் அப்படியே விட்டீங்கன்னா சால்ட் உப்பு அது சால்ட் எடுத்து மிஷினில் அரைக்கணும். எடுத்து அரைக்கணும். சரிண்ணா. 4 நாள் எடுத்துட்டீங்கன்னா அது கல் உப்பு, 10 நாள் விட்டு எடுத்தீங்கன்னா அது வந்து அரைச்சாக்கா தூள் உப்பு. அப்புறம் இந்த உப்புலாம் எங்கன்னா கொடுப்பீங்க? இதுக்கு கமிஷன் வண்டி இருக்குது, அவங்க மூலயமா பார்ட்டி வாங்கி போயிடுவாங்க. உப்பு அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. சரிங்க. மரக்காத்து எவ்வளோ ஏக்கர் இருக்குண்ணா உப்பு ஏரியாடா? 3000 ஏக்கர். 3000 ஏக்கரு. 2000 பேர் வேலை செய்கிறாங்க.